வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். லிட்டோ சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் புதிய தகவல். புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்தில் இலங்கை தூதர். அகில இந்திய காங்கிரஸ் கண்டனம். கொரிய மொழி வகுப்புக்கு செல்லும் வழியில் விபத்து, பரிதாபமாக உயிரிழந்த இளைஞர். முற்றாக முடங்கிய நெடுந்தீவுக்கான படகு சேவைகள், பயணிகள் குற்றச்சாட்டு. இலங்கைக்கு எரிபொருள் விநியோகம் செய்ய சீனா இணக்கம். வத்தளையில் பிளாஸ்டிக் உற்பத்தியில் தொழிற்சாலை தீ விபத்து. அரசு மருத்துவர்கள் சங்கம் விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை. தொடர்பின விரிவான செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வரையில் லிட்டோ சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 15.5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலை 775 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அதன் புதிய விலை 4765 ரூபாவாகவும், 5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலை 308 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 1910 ரூபாவாகவும் காணப்படுகின்ற அதேவேளை 2.3 கிலோகிராம் எடையுடைய சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலை 140 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதன் புதிய விலை 890 ரூபாவாக மாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றதைத் தொடர்ந்து தென்னிந்தியாவுக்கான இலங்கையின் பிரதி தூதரக அதிகாரி கணேசநாதன் கேதீஸ்வரன் புதுச்சேரி மாநில உள் விவகாரங்களில் தலையிட்டதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் ஊடக மற்றும் விளம்பரத்துறை தலைவர் பவன் கேர்கு குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் வைத்திக்கும்பம் பகுதியில் கடற்றொழிலாளர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்கும் நோக்கில் கேர தெரிவிப்பின்படி தூதர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அழைப்பின் பேரில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அதே நிகழ்ச்சியில் பாஜகவின் புதுச்சேரி தலைவர் மற்றும் ராஜ்பவன் தொகுதி வேட்பாளர் வி.பி. ராமலிங்கமுடனும் கலந்துரையாடலை மேற்கொண்டார். பவன் கேரா சமூக வலைதளத்தில் வெளியிட்ட அறிக்கையில், வெளிநாட்டு தூதர்கள் அந்த நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்பது 1961 வியன்னா தூதரக உறவுகள் உடன்படிக்கையில் நியமிக்கப்பட்டது. இந்திய மற்றும் இலங்கை இருவருக்கும் இதற்கு கையெழுத்திடப்பட்டது. இது அதனை மீறிய செயல்பாடாகவே காணப்படுகிறது. கேரா இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தோருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா என்றும், வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் இது குறித்து தூதரக ரீதியான பதில் அளிப்பாரா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாவலப்பிட்டிய கம்பளி பிரதான வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிரே வந்த டிப்பர் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் உளப்படை பகுதியை சேர்ந்த 22 வயதுடைய இளைஞனை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த இளைஞன் நாவலப்பிட்டி நகரில் நடைபெறும் கொரிய மொழி கற்கும் மேலதிக வகுப்பில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இளைஞன் அதிவேகமாக பயணித்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. டிப்பர் வாகனத்தின் சாரதி நாவலப்பிட்டிய போலீசாரினால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் நாவலப்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நெடுந்தீவுக்கான கடற்போக்குவரத்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தனியார் கைகளுக்கு சென்றுள்ளதாகவும், இந்நிலை தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு குறிகட்டுவான் இடையேயான சேவையில் ஈடுபடும் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்குட்பட்ட படகுகளில் ஒன்றான குமுதினி படகு திருத்த பணிகள் காரணமாக தற்போது சேவையில் ஈடுபடவில்லை. இதேவேளை வடதாரகை படகு திருத்தும் பணிகளுக்காக திருகோணமலையில் இருந்தும், நெடுந்தாரகை படகு திருத்த பணிகளுக்காக நெடுந்தீவில் இருந்தும் பயணிகள் சேவையில் இருந்து விலக்கப்பட்டுள்ளதால் அரசுக்கு சொந்தமான படகுகள் அனைத்தும் சேவையில் இருந்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் தீவு மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. தற்போது தனியார் படகான கரிகணன் படகு மட்டுமே பயணிகள் சேவையில் ஈடுபட்டு வருவதாகவும், இதன் காரணமாக வழக்கமான இடம்பெறும் அதன் காலை 11 மணி சேவையை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாகவும் படகு உரிமையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் காலை 11:30 மணி சேவை நிறுத்தப்பட்டதால் உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எரிபொருள் விநியோகம் செய்ய சீன அரசாங்கம் இணக்கம் வெளியிட்டுள்ளது.
ஸ்திரமான எரிபொருள் விநியோக சங்கிலியை பேணுவதற்கு சீனா இலங்கைக்கு உதவ முன்வந்துள்ளது. இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளைப் போன்றே சீனாவிடமும் இலங்கை எரிபொருளை கோரியிருந்தது. போதிய அளவு எரிபொருட்களை பெற்றுக் கொள்வதில் இலங்கை அரசாங்கம் எதிர்நோக்கும் நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு உதவ முன்வந்துள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவர் ஷி ஷெனின்ஹாங் இந்த விடயத்தை அரசாங்கத்துக்கு குறிப்பிட்டுள்ளார். சீனாவிடம் இருந்து கிடைக்கப்பெறும் எரிபொருள் இந்த மாத நடுப்பகுதியில் இலங்கையை வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக எரிபொருள் விநியோகம் தொடர்பில் கடும் நெருக்கடி நிலைமைகளை தொடர்ந்து வரும் பின்னணியில் சீனா இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வத்தளை துபவத்த பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் உற்பத்தி தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்த 3 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தீயணைப்பு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இன்று காலை வத்தளை மப்புலா துவத்த பகுதியில் உள்ள மெழுகு துணி தொழிற்சாலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயை அணைப்பதற்காக கொழும்பு தீயணைப்புத்துறை 3 தீயணைப்பு வாகனங்களுடன் 13 அதிகாரிகளை அனுப்பியதாக தீயணைப்பு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தீயை அணைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தீயணைப்புத்துறை குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மருத்துவர்களின் தொழிற்சங்க போராட்டத்துக்கு தீர்வு காண சுகாதார அமைச்சர் முடிவு காட்டவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் இந்த குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் முன்வைத்துள்ள பிரச்சினைகள் குறித்து அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு அமைச்சர் இதுவரையில் இணங்கவில்லை என்று சங்கத்தின் செயலாளர் டாக்டர் பிரசாந்த் சுகதாஸ் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தொழிற்சங்க நடவடிக்கைகளை தொடர நேரிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் வழங்கும் பதில்களின் அடிப்படையில் எதிர்கால நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தரப்பில் தீர்மானம் எடுப்பதற்கு காணப்படும் காலதாமதம் நோயாளிகளை நேரடியாக பாதிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இன்று பிற்பகல் அரசாங்க தரப்பில் வழங்கப்படும் பதில்களின் அடிப்படையில் தொழிற்சங்க போராட்டத்தை கடுமையாக்குவதா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும் என டாக்டர் சுகதபால தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.